அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயர் தலைவர் காபேரி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாக ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொடுங்க. ஈரானினுடைய அதி உச்சபட்ச தலைவராக விளங்கிய அயத்துல்லா காமேனி கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த நடவடிக்கை காரணமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக கடும் கோபத்தோடு தன்னுடைய தாக்குதலை ஈரான், குறிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய ஈரானிய புரட்சிகர காவல் படை நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கின்றது. நேற்று முதலே தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய துபாய், பஹ்ரைன், சவுதி அரேபியா போன்ற நாடுகளின் அமெரிக்க படைத்தளங்களை குறிவைக்க தொடங்கியிருந்த ஈரான் இன்று ஒரு மூர்க்கமான தாக்குதலை இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது. அதன்படி துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவத்தினுடைய முக்கிய தளங்களை குறிவைத்து தாக்குதலை வேகப்படுத்தி இருக்கின்றது ஈரானினுடைய ராணுவம். அதன்படி ஈரான் ராணுவமும் ஈரானினுடைய புரட்சிகர காவல் படை என்று ராணுவத்துக்கு நிகரான காமேனியை பாதுகாப்பதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருந்த அமைப்பும் தங்களுடைய தாக்குதலை வேகப்படுத்தி இருக்கின்றார்கள். ஈரானினுடைய ஏவுகணைகளை இடைமறிப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் தரப்பிலே பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. என்றாலும் கூட பல்வேறு ஏவுகணைகள் ஈரான் பார்வையில் வெற்றிகரமாக அவர்கள் இலக்கு வைத்த இடங்களில், அமெரிக்காவினுடைய படை தளங்களில் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இது போன்ற ஒரு குரூரமான தாக்குதலை கண்டிப்பாக ஈரானிடம் இருந்து எதிர்பார்த்திருக்கும். ஆனால் அதை காட்டிலும் பயங்கரமான தாக்குதல், வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதனுடைய படை தளங்களும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சற்று முன்பாக ஈரான் தரப்பில் சொல்லியிருந்தார்கள். ஈரான் நாட்டில் பெரும்பான்மை ஆதரவு பெற்றவராக காமேனி இருந்தார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் செல்வாக்கு கொண்டவர், ராணுவத்தை வழிநடத்தக்கூடியவர். ஈரானினுடைய புனிதத்தை காப்பாற்றுவது மட்டுமே தன்னுடைய ஒற்றை வாழ்நாள் நோக்கம் என்று அறிவித்து செயல்பட்டவர். அவருக்கென்று பல்வேறு பாதுகாப்பு நடைமுறைகள் இருந்தன, பிரத்யேகமாக ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் இருந்தன. காமேனியை யாரும் நெருங்க முடியாது, அவரை நோக்கி ஏவுகணைகளை செலுத்தினால் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டு அந்த ஏவுகணைகளை வானிலேயே தடுத்து நிறுத்தி அழித்துவிடும். இதுபோன்று பல்வேறு கட்டமைப்புகள் இருந்தாலும் கூட பல ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து இந்த வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி முடித்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். காமேனியை தாக்கி அழித்திருக்கின்றார்கள். தன்னுடைய உச்சபட்ச தலைவரை இழந்திருக்கக்கூடிய ஈரான் வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு சீற்றத்தோடு தாக்குதலை நடத்துவோம் என்று உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. துபாய் உட்பட வளைகுடா நாடுகளின் பல்வேறு இடங்களை நோக்கியும் ஈரானிலிருந்து ஏவுகணைகள் செல்லுகின்றன. 1, 2 அல்ல, அலையலையாக ஏவுகணைகளை ஈரான் அனுப்பி கொண்டிருக்கின்றது. கொத்து கொத்தாக பல்வேறு ஏவுகணைகள் அந்த குறிப்பிட்ட வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படை தளங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக ஈரானினுடைய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. என்றாலும் அனைத்து ஏவுகணைகளையும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக தடுக்க முடியாது. பல்வேறு திசைகளில் இருந்தும் வந்து விழுகும் பொழுது அதில் 1, 2 ஏவுகணைகள் குறிப்பிட்ட நகரத்தின் மீது விழுந்துவிடும். அதன்படி அமெரிக்காவுடைய படை தளங்களில் விழுகக்கூடிய ஏவுகணைகள் ஒரு மிகப்பெரிய தீப்பிழம்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. புகை மூட்டமாக அந்த பகுதி காணப்படுகின்றது. அவை அனைத்துமே அமெரிக்கா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய படைத்தளம். அமெரிக்காவை பொறுத்தவரை அந்த நாட்டில் இருந்து மட்டும் ஏவுகணைகள், ஆயுதங்கள், போர் விமானங்களை இயக்க மாட்டார்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் பல்வேறு இடங்களிலே ராணுவ தளங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். அங்கே எப்பொழுதுமே அமெரிக்காவினுடைய படை வீரர்கள் இருப்பார்கள். அங்கே இருந்து கொண்டு வான் பகுதியையும் கடல் பகுதியையும் கண்காணித்தபடி இருப்பார்கள். உலக நாடுகளில் கச்சா எண்ணெய் விநியோகம் எவ்வாறு இருக்கின்றது என்பதையெல்லாம் அங்கே இருந்து கண்காணிப்பார்கள் கடல் பரப்பிலே. அந்த அடிப்படையில் தான் மத்திய தரைக்கடலை ஒட்டி அமெரிக்காவிற்கு சொந்தமான பல்வேறு ராணுவ நிலைகள் இருக்கின்றன. அவற்றில் இருந்துதான் ஈரானை நோக்கிய யுத்தங்களை அவர்கள் தொடங்கி இருந்தார்கள். அயத்துல்லா காமேனி உட்பட ஈரானினுடைய முக்கிய தலைவர்களை நோக்கி ஏவுகணைகள் சீறி பாய்ந்தது என்றால் நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய படை தளங்களில் இருந்துதான், அமெரிக்க நாட்டில் இருந்து அவை புறப்படவில்லை. எனவேதான் அமெரிக்காவினுடைய படைத்தளங்களை ஈரான் குறிவைக்கின்றது. மற்றொரு பக்கம் அந்த நீர் வழித்தடங்களை எல்லாம் மறித்திருக்கின்றார்கள் ஈரான் சார்பிலே. கப்பல் போக்குவரத்து தடைபட்டிருக்கின்றது, வான் போக்குவரத்து தடைபட்டிருக்கின்றது. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் மத்திய தரைக்கடல் வழியாக வளைகுடா நாடுகளை அணுகக்கூடிய விமான போக்குவரத்து முற்றிலுமாக தடைபட்டு இருக்கின்றது. பல்வேறு நாடுகளில் சிக்கியிருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. கத்தார் உள்ளிட்ட நாடுகளுடைய எச்சரிக்கை அறிவிப்புகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வர வேண்டாம், கதவுகளை மூடி வைக்க வேண்டும், ஜன்னல்களை மூடி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை தன்னுடைய நாட்டு மக்களுக்கு வளைகுடா நாடுகள் வழங்கி கொண்டிருக்கின்றன. சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் நேரடியாக நாங்கள் இந்த சண்டையிலே ஆதரவளிப்போம், அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் துணை போவோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். என்றாலும் இஸ்லாமிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை நாடுகள் இப்பொழுதும் ஈரானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கின்றார்கள். ஈரானுக்கு ஆதரவாக அவர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் பல்வேறு கிளர்ச்சியாளர் குழுவை சார்ந்தவர்கள் இஸ்ரேலை இன்று குறிவைக்க தொடங்குவார்கள். அதன்படி ஏமனில் இருக்கக்கூடிய, ஜோர்டானில் இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள், ஹமாஸ் அமைப்பை சார்ந்தவர்கள், ஹிஸ்புல்லா அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் தங்கள் வசம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மூலமாக இஸ்ரேலை தாக்க தொடங்குவார்கள் என்கின்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கின்றது.
எனவே மத்திய தரைக்கடல் முழுவதும் இவ்வாறு போர் மேகங்கள் சூழ காட்சி தருகின்றன என்று சொல்லும் விதமாகத்தான் இந்த போர் தொடங்கி இருக்கின்றது. ஒரு பக்கம் தங்கம் விலை உலகம் முழுவதும் உயரத் தொடங்கி இருக்கின்றது. கச்சா எண்ணெயினுடைய விநியோக சங்கிலி எவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திக்கப் போகின்றது என்பது தெரியவில்லை. ஐக்கிய நாடுகள் சபை மூலமாக இந்த முக்கிய நாடுகளுக்கு இடையே அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிக்காக பல்வேறு நாடுகள் தங்களுடைய முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றன. என்றாலும் சீனா உள்ளிட்ட நாடுகள் ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களையும் பார்க்க முடிகின்றது. ஈரானை பொறுத்தவரை இதுவரை அயத்துல்லா காமேனி அவர் இருந்து உத்தரவுகளை பிறப்பித்து போரை நடத்தி கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் இறந்து விட்டார். இது அமெரிக்காவினுடைய பார்வையிலே முக்கியமான ஒரு தளபதியை வீழ்த்தி விட்டோம், எனவே அவர்கள் சரணடைந்து விடுவார்கள் என்று எண்ணலாம். ஆனால் இது எதிர்மறை விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்பது வரலாற்றை பார்த்தவர்களுக்கு தெரியும். முக்கியமான படை தளபதிகள் இல்லாத பொழுது அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கு தெரியாமல் ஒரு தாக்குதலை நடத்த முற்படுவார்கள். அதுபோன்ற ஒரு நிலை ஏற்பட்டால் ஈரான் வசம் பல்வேறு ஏவுகணைகள் இருக்கின்றன, பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கின்றன. அவையெல்லாம் ஒளியின் வேகத்தில் செல்லக்கூடிய வகையிலான சூப்பர் பவர் கொண்ட ஏவுகணைகளாக இருக்கின்றன. ஹைப்பர்சோனிக் பவர் கொண்ட ஏவுகணைகளை போன்று அவர்கள் வசமும் சூப்பர் சோனிக் வகையிலான ஏவுகணைகள் இருக்கின்றன. எனவே இது ஈரானினுடைய 137 ஏவுகணை 209 ட்ரோன்களை தாக்கி மறித்து வானிலையை அழித்து விட்டதாக சொல்லி இருக்கின்றார்கள். இதுபோன்று ஆரம்பத்திலே இந்த ட்ரோன்களை ஈரான் எப்படி பயன்படுத்தும் என்றால் குறைந்த செலவு அதிக இழப்பு என்று ஈரான் அதற்கு ஒரு பெயரிடும். ட்ரோன்களை பயன்படுத்தும் பொழுது, அதாவது குறைந்த செலவில் தாங்கள் உருவாக்கிய ட்ரோன்களை எதிரி நாட்டு எல்லைக்குள் ஊடுருவ செய்யும் பொழுது அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் அந்த ட்ரோன்களை தாக்கி அழிக்கும். அவ்வாறு வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்ந்து ட்ரோன்களை தாக்கி அழித்துக் கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்திலே அதனுடைய செயல்திறன் குறைந்துவிடும். எனவே அதன் பிறகு தங்களிடம் இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த ஏவுகணைகளை அந்த நாட்டுக்கு உள்ளாக பல்வேறு திசைகளில் இருந்து ஈரான் அனுப்ப முற்படும். அவ்வாறு ஈரான் அனுப்பும் பொழுது ஏற்கனவே ட்ரோன்களை தாக்கி அழித்து தன்னுடைய செயல்திறன் குறைந்திருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் முழுவதும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த முடியாது. வழக்கமாகவே இந்த பாலிஸ்டிக் ரகத்திலான ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துவது எவ்வளவு பெரிய வான் பாதுகாப்பு அமைப்பாக இருந்தாலும் சவாலான ஒன்றுதான். அப்படி இருக்கும் பொழுது ட்ரோன்களை அனுப்பக்கூடிய ஈரானின் செயல் அதை முன்வைத்துதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. 137 ஏவுகணைகள் 209 ட்ரோன்களை இடைமறித்து தாக்கி அழித்திருப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் சொல்லி இருக்கின்றது. என்றாலும் மேலும் பல ட்ரோன்களை அடுத்தடுத்து அவர்கள் செலுத்துவார்கள். ஈரான் நாடு அந்த ட்ரோன்களை அழிப்பதற்காக தொடர் முயற்சிகளை குறிப்பிட்ட அந்த நாடுகள் எடுக்கும் பொழுது, இஸ்ரேல் அமெரிக்கா படைத்தளங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் எடுக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவர்களுடைய சக்தி குறைந்தவுடன் வலிமை வாய்ந்த ஏவுகணைகளை ஈரான் செலுத்த முற்படும். அப்பொழுது இதை எவ்வாறு அவர்கள் எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதுதான் ஈரான் இன்னும் எத்தனை நாட்கள் இந்த சண்டையிலே நீடிக்கும் என்பதை எடுத்துச் சொல்ல முடியும். துபாய் நாட்டிலே பல்வேறு இடங்களில் அமெரிக்க படைத்தளம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் கரும்புகை எழுந்திருக்கக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். செயற்கைக்கோள் படங்களும் இதை உறுதி செய்திருக்கின்றது. பல்வேறு ராணுவ நிலைகளை தாக்கி அழித்திருக்கின்றார்கள் என்பதை ஈரான் வசம் இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அயத்துல்லா காமேனி காலமாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையிலே இந்த தாக்குதல் நடவடிக்கையை ஈரான் மேற்கொண்டிருக்கின்றதோ என்று சொல்லும் விதமாகத்தான் ஈரானினுடைய இந்த தாக்குதல் மூர்க்கத்தனமான ஒரு தாக்குதலாக இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது. 2வது நாளாக துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்க படை தளங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா தன்னுடைய படைத்தளங்களை காப்பாற்றுவதற்காக பல்வேறு வானியல் பாதுகாப்பு அமைப்புகளை வைத்திருக்கும், ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை வைத்திருக்கும். அதையெல்லாம் கடந்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலமாக இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியின் மீதும் ஈரானினுடைய ட்ரோன் விழுந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலிலே 80க்கும் மேற்பட்ட மாணவிகள் உயிரிழந்து போய்விட்டார்கள் நேற்றைய தினம். இந்த நிலையில் இப்பொழுது துபாயில் இருக்கக்கூடிய பல்வேறு விடுதிகள் உள்ளிட்டவற்றிலும் கூட இந்த ஏவுகணைகள் விழுந்திருக்கின்றன. பஹ்ரைனிலே விடுதி ஒன்றில் ஏவுகணை விழுந்து அங்கிருக்கக்கூடிய ஊழியர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். துபாயிலும் அதே போன்று பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதியிலே தனியார் நட்சத்திர விடுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலே ஏவுகணைகள் விழுந்திருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பொறுத்தவரை இது சிக்கலான ஒன்று. குறிப்பிட்ட இலக்கில் சரியாக விழுகும் என்று சொல்ல முடியாது. பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய பயண தூரத்தை பார்க்கும் பொழுது இதே ஒரு சாதாரண ஏவுகணைகளாக இருந்தால் அந்த புள்ளியிலிருந்து புள்ளிக்கு சரியாக சென்று விழுந்துவிடும். அது எவ்வளவு வேகத்தில் செல்கின்றது, ஹைப்பர் சோனிக்கா சூப்பர் சோனிக்கா என்கின்ற வேக மாறுபாடு இருந்தாலும் ஏவுகணை ஒரு புள்ளியில் இருந்து ஒரு புள்ளிக்கு சரியாக சென்று விழுந்துவிடும். ஆனால் பாலிஸ்டிக் ஏவுகணை என்பது ஒரு ராக்கெட்டை போன்று வானில் மேல் நோக்கி சென்று அதன் பிறகு தரையில் விழுகும் என்பதால் இது போன்று இலக்கை விட்டு வெளியில் விழுவதற்கான வாய்ப்பும் உண்டு. நன்றி ராஜகுமரன், உங்கள் தகவல்களுக்கு.